தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். ரஷ்யா உக்ரைன் போர் 3 ஆண்டுகளை கடந்தும் தொடர்கிறது. இருதரப்பிலும் ஏராளமான உயிர்கள் பறிபோன நிலையிலும் இரு நாடுகள் இடையே சமரசம் ஏற்படாததால் இரு நாடுகளிலும் பதற்றம் தணியாமல் உள்ளது. உக்ரைனுக்கு சொந்தமான சில பகுதிகள் ரஷ்யா வசம் வந்துள்ளதாக ரஷ்யா கூறிய நிலையில் அதற்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கடும் கண்டனம் தெரிவித்தார். இருதரப்பு அமைதி பேச்சுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் மேற்கொண்ட முயற்சிக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை. கடந்த வாரம் உக்ரைன் மீது ரஷ்ய படைகள் நடத்திய தாக்குதலில் 33 பேர் கொல்லப்பட்டதாக உக்ரைன் அறிவித்தது. இவர்களில் 6 பேர் குழந்தைகள். மேலும் 6 பேர் காணாமல் போனதாகவும் பல குடியிருப்பு கட்டடங்கள் கடும் பாதிப்பை சந்தித்ததாகவும் உக்ரைன் கூறியது. இந்நிலையில் உக்ரைனின் 2வது பெரிய நகரமான கார்கிவ் நகரத்தில் நேற்று ரஷ்ய படைகள் தாக்குதல் நடத்தியதில் 4 பேர் பலியானதாக அந்த நகரத்தின் மேயர் அறிவித்துள்ளார். குடியிருப்பு பகுதியில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் பல கட்டடங்கள் பாதிக்கப்பட்டன. பலர் படுகாயமடைந்துள்ளனர். ரஷ்யா தாக்குதலை நிறுத்துவதாக தெரியவில்லை என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். எங்கள் நிலத்தை விட்டுக் கொடுக்க ஒருபோதும் நாங்கள் சம்மதிக்க மாட்டோம். ரஷ்யாவின் அத்துமீறல் இன்னும் தொடரத்தான் செய்கிறது. அவர்களின் அநியாய தாக்குதலில் உக்ரைனின் அப்பாவி பொதுமக்கள் மடிகின்றனர். இந்த தாக்குதலை கடுமையாக கண்டிக்கிறோம் என ஜெலன்ஸ்கி கூறினார். ரஷ்ய தாக்குதலில் உக்ரைனைச் சேர்ந்த 33 பேர் கடந்த வாரம் பலியான நிலையில் நேற்று மீண்டும் நடந்த தாக்குதலில் 4 பேர் பலியான சம்பவம் உக்ரைனில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.